அவர்களும் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். ஈழத்தில் ரஷ்ய பிரியா கலை வளர்ச்சி மையம் நடாத்தும் இடுவையூர் திருவையாறு மார்கழி மகா உற்சவத்திற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற சிவகாமி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சோமசபச குருக்கள் ஐயா அவர்களை அன்புடன் வருக என வரவேற்று, கொழும்பிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற சங்கீத ஆசிரிய ஆலோசகர் கலாராணி ஆசிரியர் அவர்களை வருக என வரவேற்று, இன்றைய இந்த நிகழ்வுக்கு மங்கள் வாத்தியம் வாசிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மறைந்த நாதஸ்வர வித்வான் கோண்டாவில் சிவதாசன் அண்ணா அவர்களுடைய புதல்வர் எஸ் சுவாமிதன் அவர்களுக்கும், அவருடன் இணைந்து வாசிக்கின்ற என் பவனாத் அவர்களையும், தவில் வாசிக்கின்ற NS துளசிகரன் அவர்களையும், P கவிவர்மன் அவர்களையும், P சச்சின் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களையும் வருக வரவேற்கின்றோம். அவர்கள் இந்த மங்கள வாசியம் வாசிப்பது உண்மையில் எங்களுடைய மன்றத்திற்கும் உண்மையிலே ஒரு பெருமை சேர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் நாங்கள் இந்த மன்றம் தொடங்குவதற்கு, யாழ்ப்பாணத்திலே தொடங்குவதற்கு 2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது அவருடைய தந்தையார் தான் எங்களுடைய மன்றத்தினுடைய தொடக்க விழாவிலே மங்கள வாத்தியம் வாசித்தார். இன்று அவருடைய புதல்வன் வாசிக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே அந்த விடயத்திலே நோக்கும் போது அவர்களும் இன்று வருகை தந்ததுக்கு அவர்களை வருக வரவேற்று, என்னுடைய அழைப்பேற்று கொழும்பிலிருந்து வருகை தந்த வயலின் வித்வான் கலாபூஷணம் வெங்கட சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரையும் நம்முடன் வருக என வரவேற்று, மற்றும் நுண்கலை விழா மாணவர்கள், இசைத்துறை பெரியவர்கள் அனைவருக்கும், ரசிகர்கள் அனைவருக்கும் நேரத்திலே அவர்களை வருக என வரவேற்று, இப்போது மங்கள விளக்கு ஏற்றுகின்ற வைபவம் இடம்பெறும். முதலில் மங்கள விளக்கை ஏற்றுவதற்காக சிவகாமி அம்மன் தேவஸ்தான பிரதம குரு சோமசபச குருக்கள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். அவரை தொடர்ந்து ஓய்வு பெற்ற இந்த விழாவுக்கு ஆசிரியை வழங்குவதற்காக எங்களுடைய நீங்கள் சிவகாமி அம்மன் தேவஸ்தான பிரதம குருக்கள் சோமசபச குருக்கள் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். உண்மையிலேயே அவர் எங்களுடைய மன்றத்திலே நாங்கள் ஆரம்பித்த காலம் முதல் அவர் வர முடியாவிட்டாலுமே ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் வராத நேரத்தில் எல்லாம் கச்சேரி வைக்கிறீர்கள், தனக்கு பிஸியாக இருக்கிறனே தான் வைக்கிறீர்கள், லீவ் அன்றைக்கி வைக்கிறீர்கள் இல்லைன்னு சொல்லி அவர் எப்போதுமே எங்களுடைய மன்றத்திலே மிகவும் ஒரு இந்த வளர்ச்சியில் அவருக்கு தான் ஒரு பங்குண்டு இருக்கு முக்கியமாக. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் இன்றுதான் அவரை காலமாக கேட்டிருந்தேன், ஐயா கண்டாயம் பெறணும்னு சொல்லி பல வேலைப்பழக்களுக்கும் மத்தியில் வந்திருக்கின்றார். ஆக அவருக்கும் இந்த விழா சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இந்த ஆசிரியை வழங்குமாறு அன்புடன் கேட்டு. ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்போ பலதாரமர்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதவங்கஜம் பாகர்த்தாமிவிதம் வர்த்தௌ பாகர்த்த பிரதிபக்தய
ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானதும் அன்னை சிவகாமி அம்பிகையினுடையதும் அருணகிரிநாத சுப்பிரமணிய பெருமானுடைய பாதார விந்தங்களையும் வளர்த்தி மாதா பிதா குரு தெய்வம் ஆகியவர்களுடைய பாதார விந்தங்களையும் வளர்த்தி இந்த இணுவையூர் ரசிகப்பிரியா சபா கலை வளர்ச்சி மையத்தினர் நடத்துகின்ற திருவையாறு தியாக பிரம்மம் இசை விழாவிலே என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த விழாவிலே ஆசிரியரை கூற வேண்டும் என்று திரு புகன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த சங்கீத ஞானத்தை எனக்கு முதல்ல உருவாக்கிய பொன்னாலை கணபதி பிள்ளை ஆசிரியர் அவர்களுடைய பாதார விந்தங்களையும் வளர்த்தி இந்த இசை விழா இத்துடன் நிறைவு பெறாது தொடர்ந்து முன்பு போல மாதம் இங்கே இசை கச்சேரிகளை ஒழுங்கு செய்து இங்கே இருக்கின்ற இளங்கலைஞர்களை எல்லாம் ஊக்க வேண்டும். நான் அறிந்த வரையில் எத்தனையோ இளங்கலைஞர்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் இந்தியாவிலே இருந்து வருகை தந்தால் விழுந்தடித்து ஓடிப்போய் அங்கே திறந்தவெளி அரங்கிலே இருந்து கைதட்டி நாங்கள் அதை ரசிப்போம். ஆனால் இங்கே எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இங்கே இந்த சபா மாதம் கூப்பிட்டு ஒரு இசை விழா மாதிரியே மாதம் முன்பு நடத்தியது போல இந்த இசை கச்சேரிகளை நடத்த வேண்டும். தனியாக பாட்டு கச்சேரியோடு நிற்காமல் மேலும் பல கலைஞர்கள் நாதஸ்வர தவில் வித்வான்கள் எல்லாம் இருக்கிறார்கள், மிருதங்க வித்வான்கள், வயலின் வித்வான்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இங்கே இளங்கலைஞர்கள் அவர்களை எல்லாம் அழைத்து இந்த சபா மேன்மேலும் வளர வேண்டும். இதற்கு மேலாக இங்கே நாளைய தினம் மும்மூர்த்திகளுக்கு பாராட்டு விழா வைக்க இருக்கின்றார்கள். அதே போல இளங்கலைஞர்களையும் நாங்கள் அழைத்து அவர்களையும் ஊக்கப்படுத்தி இந்த சபா மென்மேலும் வளர நல்ல ஆசி கூறி அமைகின்றேன்.
மங்களவாத்தியம் வாசித்த பூண்டாவில் நாதஸ்வர வித்வான் சிவதாசன் அவர்களுடைய புதல்வர் பவீதன் அவர்களுக்கும் மற்றும் பவனாத் அவர்களுக்கும் தமிழ் வாசித்த NS துளசிபரன் அவர்களுக்கும் கவிவர்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஆரம்பத்தில் சொன்னது போல அவருடைய தந்தையாக நமக்கு பக்கபலமாக நின்று எங்களுடைய விழாக்களை ஆரம்பித்து வைத்தவர். அவர் நடையில் என்ற குறைகள் எனக்கு இல்லை. ஏனென்றால் எங்களுடைய மகன் அவர் விட்ட குறைக்கு மேலாக எங்களுக்கு நிறைவேற்றி இருக்கின்றார். ஆகவே உண்மையிலே இந்த பாக்கியம் என்பது எங்களுடைய மன்றத்துக்கு கிடைத்த ஒரு பெருமொரு பாக்கியம். இந்த மண்ணிலே இந்த உலக புகழ் பூத்த தமிழ் மேதை தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய இந்த சிலை இருக்கின்ற இடத்துக்கு அருகாமையிலே என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே இருந்து இவருடைய வாசிப்பு எல்லாத்தையும் உண்மையிலேயே அவருடைய ஒரு ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு இந்த அரங்கத்திலே நடந்த 2 நாளும் நடந்த இசையரங்குகள், இந்த மங்களவாத்திய இசையரங்கு, நாளை நடைபெற இருக்கின்ற மங்களவாத்திய இசையரங்குகள் எல்லாம் உண்மையிலேயே அவர்கள் மனப்பூர்வமாக, நான் அவர்களை நேரடியாக சந்திக்காவிட்டாலும் நான் தொலைபேசியிலே கேட்டதுக்கு இணங்க அவர்கள் எந்தவித மறுப்புமின்றி நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தாங்கள் உண்மையிலேயே எல்லாரும் ஒரு நிகழ்வு செய்கிறேன்னா ஒரு பத்திரிகை அடித்து எல்லாரும் அழைப்பு கொடுத்து தான் செய்வார்கள். ஆனால் நாங்கள் ஒரு குறுகிய நேரத்தை ஏற்பாட்டிலே ஒரு அழைப்பிதழ் அடிக்காமல் ஒரு நிகழ்வை நடாத்துவது என்பது உண்மையிலேயே மிக ஒரு சிரமப்பட்ட ஒரு விஷயம். அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய தூரம் ஒத்துழைத்து இந்த திருவையாறு உற்சவம் சிறக்க வேண்டும் என்று வருகை தந்ததற்கு மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறி தொடர்ந்தும் தங்களுடைய நிகழ்வுகளிலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொண்டு எல்லாம் வெல்ல திருவருள் அவர்களுக்கு கிடைக்க பிரார்த்தித்து நன்றி கூறுகின்றேன். அடுத்ததாக ஒரு சிறிய எங்களுடைய இடிவில் மண்ணுக்கு அந்த கலையினுடைய வளர்ச்சியின் ஒரு பெரிதாக 2 சின்ன சிறார்கள் நடன நிகழ்வை வழங்க இருக்கின்றார்கள். எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஆனா அனிஸ்திகா, சூனா சுரஸ்திகா ஆகிய 2 சிறார்களும் இந்த திருவையாறு உற்சவத்திலே பங்கு கொண்டு எங்களுடைய மன்றத்துக்கு வருங்காலத்திலே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய சிறார்கள். அவர்களை இப்போது அரங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எங்களுடைய இந்த இனிவில் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மூத்த கலைஞர் தமிழ் வித்துவான் புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கௌரவம் இடம்பெற இருக்கின்றது. அவருடன் இணைந்து தமிழ் வித்துவான் S. ராமதாஸ் அவர்களுக்குமான கௌரவம் இப்போது இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலேயே அவர்களை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய காலத்திலே நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வுகளை நடத்துகிறோம் என்றால் அதுக்கு ஒரு பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கிறது. தட்சிணாமூர்த்தி அவர்களை எனக்கு நேரில் தெரியாது. அவர் இறந்த பிற்பாடுதான் நாங்கள் பிறந்தோம். ஆனால் தட்சிணாமூர்த்தியுடன் இணைந்து வாசித்த புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை எங்களுக்கு நெருக்கமான பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு உண்மையிலேயே நாங்கள் கொடுத்து வைத்திருக்கோம். ஏனென்றால் நான் அவரை சந்திக்கின்ற போதெல்லாம் பழைய கச்சேரிகளை பற்றி, அவர் சேர்ந்து வாசித்த ஆட்களை பற்றி
இந்திய கலைஞர்களை பற்றியெல்லாம் அவருடன் நெடுதலும் கலந்துரையாடுவது வளமை. அவரும் பழைய கச்சேரிகளிலுடைய சிறப்பம்சங்களை எல்லாம் வழங்குவார் எங்களுக்கு. உண்மையிலேயே அவரை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மண்ணிலே கௌரவிப்பதற்கு அது இந்த தட்சிணாமூர்த்தியினுடைய திருவருச்சிலை இருக்கின்ற இந்த புனித பூமியிலே அவரை கௌரவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை மேடைக்கரமாக என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருடன் அடுத்ததாக கௌரவிக்கப்படுகின்ற எஸ் ராமதாஸ் அவர்கள். அவர் பல மாணவர்களை இந்த இளம் தலைமுறையில் இருக்கின்ற பல பிரபஞ்சமான தமிழ் வித்வான்களை உருவாக்கியவர். அவருக்கும் இந்த இடத்தில் நாங்கள் கௌரவிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட போது ராமதாஸ் அவர்கள் தான் எங்களுடைய மன்றத்துக்கு மங்கள இசை வழங்கியிருந்தார். அவர்தான் இந்த மன்றத்துக்கு கோண்டாவில் சிவதாசன் அவர்களை அறிமுகம் செய்து வைத்திருந்தார். இன்று அவர்களுடைய வழித்தோன்றலில் என்னுடைய பெருந்தன்மையிலான உள்ளத்தினால் இன்று எங்களுடைய மன்றம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கலை நிகழ்ச்சிகளில். ஆகவே ராமதாசன் அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ராமதாசன் அவர்களை மேடையில் வருமாறு ஏற்படுத்துகிறோம். அவருடன் நான் கதைக்கும் போது அவர் எப்போதுமே எங்களுடைய தமிழ்நாடு கலையினுடைய வளர்ச்சியை பற்றி எல்லாம் எனக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆகவே இப்படி ஒரு மூத்த வித்வான்களை கௌரவிப்பதில் அவர் முனைப்புடன் எமக்கு ஆதரவை வழங்கி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார். அவரை இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அவருடன் ஆங்கிலத்துறை பேராசிரியர் கந்தையா ஸ்ரீ கணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர்கள் எல்லாம் எங்களுடைய மன்றத்தினுடைய நிகழ்வுகளை மிகவும் ஆர்வமாக, நான் சொல்றடைந்தாலும் அவர்கள் ஆர்வமாக செயல்படுகின்றார்கள். உண்மையிலே அவருடைய இந்த நேரத்திலே அவர்களும் வந்து நிற்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்வுகள் வருகின்ற பேராசிரியர் வள்ளிபுரம் மகேசன் ஐயா அவர்களை இந்த கலைஞர்களுடைய நெருங்கி பழகியவர். ஆகவே நாங்கள் அவர்களை பற்றி விளங்கப்படுத்துவதை விட பேராசிரியர் வள்ளிபுரம் மகேசன் ஐயா அவர்களை ஒரு சுருக்கமாக அவர்களை பற்றிய வாழ்த்துக்களை வழங்குமாறு ஏற்படுத்துகிறோம். திருவையாறு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இந்த கௌரவத்தை சொல்லுகின்ற எங்களுடைய ஊரினுடைய மூத்த வித்வான் புண்ணியமூர்த்தி அண்ணன் அவர்களே, திரு ராமதாஸ் அவர்களே, உண்மையிலே இங்கே எனக்கு முதல்வர் கட்டளை விடப்பட்டிருக்கிறது சுருக்கமாக சொல்லி அதாவது சுருக்கமாகத்தான் நான் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. உண்மையில் என்னுடைய இனிவிலை விளங்க செய்ததுன்றது மிக முக்கியமான ஒரு சொல். இனிவிலை பிற இடங்களிலே பரிமளிக்க செய்கிறது, பரப்புகிறது என்பது அந்த விளங்க செய்தல் என்பது. இந்த விளங்க செய்தல் என்றதில் இனிவிலினுடைய இசை பாரம்பரியம் மிக முக்கியமானது. அப்போது இனிவிலில் கூத்துக்கலை இருந்திருக்கிறது, இசைக்கலை இருந்திருக்கிறது, தமிழ் நாதஸ்வர கலை இருந்திருக்கிறது, பல்வேறு விதமான கலைகள் இனிவிலே இருந்திருக்கின்றன. அப்போ இந்த கலைகளில் இந்த தமிழ் நாதஸ்வர கலைகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற கலைஞர்கள் இனிவிலை சேர்ந்தவர்கள். அதுதான் மிக முக்கியமானது. தட்சிணாமூர்த்தி பிள்ளை எங்களுக்கு முன்னாடி பொழுது அங்கே காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிற தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர் இனிவில் தான். ஆகவே ராஜ ஞான குபேர பூபதி இனிவில் தட்சிணாமூர்த்தி பிள்ளை இந்த இனிவினுடைய பெருமையை உலகறிய செய்த ஒரு புகழுக்குரியவர்.
அந்த மரபில் எங்களுடைய நிறைய கலைஞர்கள் வருகிறார்கள். அப்படியாக வந்த கலைஞர்கள் ஒருவர் தான் என்ஆர் சின்னராஜன், என்ஆர் கோவிந்தசாமி, என்ஆர் சின்னராஜா என்று அந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய இந்த தொடர் அந்த கலையை வளர்த்தெடுத்தவர்கள். நாதஸ்வரம் என்ஆர் கோவிந்தசாமி, தவில் என்ஆர் சின்னராஜா, 2 பேரும் வளர்த்தெடுத்தவர்கள். அந்த என்ஆர் சின்னராஜாவிடம் சிக்ஷை பெற்றவர் எங்களுடைய புண்ணியமூர்த்தி. என்ஆர் சின்னராஜாவுடைய அனுக்கிரகத்தோடு வளர்ந்து சிக்ஷை பெற்று ஒரு சிறந்த வித்துவானாக அவர் பரிமளித்தவர். பின்பு தன்னுடைய குருவோடையும் தட்சிணாமூர்த்தி பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற உலக புகழ்பெற்ற அந்த தவில் மேதையுடனும் ஒரு சபையில் இருந்து வாசித்து தன்னை நிரூபித்த ஒரு கலைஞர். சில வேளைகளில் நாங்கள் சொல்லுவோம், முத்தத்து மல்லிகைக்கு வாசம் இருக்காதுன்னு சொல்லிடுமே. அதுதான் எங்களுடைய நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் புகழ் பெற்றிருக்கிறோம். வழியில் நாங்கள் எங்கேயாவது போகிற நேரத்தில் இந்த உங்களுடைய ஊர் எது என்று சொல்லி கேட்டால் நான் நினைவில் என்று சொல்லி சொன்னேன். அப்போது கேட்பார்கள் உடனேமா, அப்போ சின்ராயா வீட்டு பக்கத்துலையா, கோந்தசாயா வீட்டு பக்கத்துலையா, சுந்தரமூர்த்தி வீட்டு பக்கத்துலையா, புண்ணியமூர்த்தி வீட்டு பக்கத்துலையா தான் கேட்பார்கள். நான் பல விஷயங்கள் நான் சொல்லுவேன். சுருக்கம் கருதி நான் இதை குறைத்து கொள்ள வேண்டிய சூழல் எனக்கு இருக்கிறது. நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. புண்ணியமூர்த்தி அண்ணன் உண்மையில் 2 விஷயம். அவர் மிக சிறந்த வித்வான், அது மிக முக்கியமான. தான் தன்னுடைய கலையை வளர்த்தெடுப்பது மாத்திரமல்லாமல் பல சிஷ்யர்களையும் வளர்த்தெடுத்த ஒரு பெருமைக்குரியவர் அவர். அது மாத்திரமில்லை, இந்த இணிவில் என்ற அந்த சொல்லாடலுக்குள்ள அவர் மிக கவனமாக இணுவிலை கௌரவப்படுத்துகிற ஒரு முறைமையிலும் அவர் இருக்கிறார். ஒரு உதாரணம் நான் சொல்லி விட்டு விடுகிறேன். நிச்சயமாக அதை சொல்லாட்டால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. நான் பேராவூர் பல்கலைக்கழகத்திலே குறிஞ்சி குமரன் கோவிலிலே தர்மகர்த்தா சபையிலே 10 வருடங்களாக நான் கடமையாற்றினேன். நான் 10 வருடங்களாக அந்த கடமையாற்ற காலகட்டத்திலே தைப்பூச திருவிழா மிக உன்னதமான திருவிழாவாக நடக்கும். அப்போ நான் சொன்னேன், இனிமேல் அதான் இந்த ஹைலைட்ன்றது தவில் தான், தவிழ்நாதம் தான். இப்போ நான் சொன்னேன், நான் நினைவிலான் நிச்சயமாக நினைவில் சேர்ந்த புண்ணியமூர்த்தி அண்ணையை கொண்டு வந்து தான் இங்கே தவில் கட்சியை நடத்தணும். ஆனால் அவர் பீக்கில் இருக்கிறப்ப உச்சத்தில் இருக்கிறார், அளவுக்கு அதிகமான பணம் அதை எடுத்துகிட்டு கொண்டு தான் செய்வோம். நான் சொன்னேன், அண்ணன் இப்படி நான் இந்த இதுக்குள்ளே இருக்கிறேன், இந்த தைப்பூச திருவிழா நடக்குது, நானும் அதில் ஒரு பங்காளி. தம்பி, நீ எந்த ஊரை வந்த, நீ இருக்கிற இடத்துல நான் வந்து உனக்கு இவ்வாறு சிறப்பு செய்யாட்ட நான் ஊரில் பிறந்து என்ன பிரயோசனம் இருக்கடா என்று சொல்லி கேட்டு 10 வருஷங்கள் முதல் நாள் இரவு தன்னுடைய சொந்த வாகனத்தில் வந்து தங்கி நின்று அடுத்த நாள் பகல் வாசித்து இரவு வாசித்து அடுத்த நாள் இரவு 12 மணிக்கு போவார். நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் மனோரயம் என்று சொல்லி. என்னோட பேசுறதே இல்லையா, இந்த இழிவிலான் ஒருவன் அங்கே இருக்கிறான் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அந்த அப்படி ஒரு கௌரவம் செய்கிற ஒரு மனிதன். அது மாத்திரமில்லை, நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லுவேன். இனிவில் சமயமாஜனா அல்லது மத்திய கல்லூரிக்காக அவர் செய்த தியாகங்கள் கணக்கு உண்டு. அப்படி அந்த கலைவளத்தில் மாத்திரம் இல்லை, வித்வசருக்கு அவரிடம் இருந்திருக்கிறது. அந்த வித்வசருக்கை அவர் எந்த ஒரு காலகட்டத்திலையும் உதாசீனம் செய்வதில்லை. இனிவில் என்ற அந்த கருத்தின் அடிப்படையோடு தன்னுடைய வித்வத்தை அவர் நிலைநாட்டியிருக்கிறார். மிக சிறப்பான ஒரு இடத்தை அவர் அடைந்திருக்கிறார். உண்மையிலே நான் தான் அவரை முதலில் இங்கே அழைத்து இந்த மேடையிலே கௌரவம் செய்வதற்காக நான் அழைத்திருந்தேன் ஒரு முறை, வைரம் எழுதுகிற அமைப்பின் ஊடாக. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு வர முடியாமல் போய்விட்டது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு அவர் இந்த சபையில் என்னுடன் சேர்ந்து இந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வது, இந்த இனிமையில் திருவையாறு சம்பவத்தில் அதை பெற்றுக்கொள்வது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விடயம். எங்களுடைய சொத்துக்கள். அடுத்தது ராமதாஸ் சார் அவர்கள். அவர் உண்மையில் நான் அவரோட நெருங்கி பழகவில்லை.
நான் இங்கே என்னுடைய கோவில்களில் அவருடைய அந்த சமாக்களை நான் பார்த்திருக்கிறேன். வடக்கு வீதி சமாதானம் மிக முக்கியமானது. வடக்கு வீதி சமாதானம் மிக முக்கியமானது. ஒரு மிக கம்பீரமாக நின்று தம்முடைய தித்வத்தை காட்டுகிறதுக்கான இடம் தான் வடக்கு வீதி சமா. அல்லது போனால் கோவில்களில் அபிஷேகம் முடிந்து அந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் தங்களுடைய இந்த காட்டுறது, அல்லது போனால் மேடை கச்சேரிகள். இந்த வடக்கு வீதி சமாவில் எங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த ஒரு கௌரவம், ஒரு கம்பீரம். அந்த கம்பீரத்தோட அந்த காலத்துக்களில் போட்டிருக்கிற அந்த கலர் சங்கிலி, நெத்தியில் போட்டுக்கிற அந்த குங்கும குறி, கடுப்பில் கட்டி இருக்கிற கரை வேட்டி, எங்களுடைய மகாவை சொன்னது போல ஆண்மை பெண்மையை அவாவுகிற தன்மை போனது. அழகாக குங்குமம் போட்டுட்டு அந்த அந்த மாலைகளை அணிந்து அந்த மாறுகிற வேட்டியை உடுத்துக்கொண்டு எங்களுடைய கடவுளர்கள், இந்த நிலையில் உள்ள கடவுள்கள் எல்லாரும் வீதி உலா வருகிற நேரத்தில் வடக்கு வீதி சமாவில் நின்று கொண்டு நட்டுவம் செய்து நடத்தி காட்டுகிறது எங்களுடைய கலைஞர். இந்த கலைஞர்களை இந்த மன்றம் சிறப்பாக இன்றைய கௌரவிக்கிறது. நான் நேற்று சொன்னது போல தம்பி, இது எங்களுடைய மண், எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய மூத்தவர்கள், எங்களுடைய ஊரை விளங்க செய்தவர்கள். அவர்களை நீங்கள் கௌரவிப்பது மிக சிறப்பான விஷயம். தொடர்ந்து இவ்வாறாக நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். இன்றைய கௌரவம் பெறுகிற இருவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த புண்ணியமூர்த்தி ஐயா அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மன்றத்திலே கௌரவிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அதற்குரிய விளக்கம் எல்லாத்தையும் பேராசிரியர் சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது அதற்கான கௌரவம் இடம்பெறும். அவரை கௌரவிப்பதற்காக பேராசிரியர் கல்லிபுரம் மகேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக எஸ் ராமதாஸ் அவர்களுடைய கௌரவம். இந்த இரு தமிழ் வித்வான்களுக்கும் இப்போது
மஞ்சத்தடி அருணகிரிநாதர் சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தின் சார்பாக கௌரவிக்கின்றார். இப்போது ராமதாஸ் அண்ணே அவர்களுக்கான பாராட்டு பத்திரத்தை பேராசிரியர் பள்ளிபுரம் மகேஸ்வரன் அவர்களும் ஸ்ரீ கணேசா அவர்களும் வழங்குகிறார்.